ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட்கான ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் தான் பார்க்க போகிறோம். சில கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத இதே வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். பிளஸ் இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு அல்டர்னேட்டிவா நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், அட்வான்டேஜஸ், நீங்க ஒரு பிகினரா இருந்தா முக்கியமா என்ன கத்துக்கணுங்கிறத இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்க போறோம். நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட்கான கோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக அவங்க கேட்டதுனால தான் இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரீ கோர்சஸ் அதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்லேயும் சரி வேர்ட்லேயும் சரி எதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு ஓவர்வியூவாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் நேவிகேஷன் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட், ரிப்பன், டேப்ஸ் அண்ட் டூல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி ஃபார்மேட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஒரு புது ஸ்லைட் வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், ரீஅரேஞ்ச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஸ்லைடோடைய லேஅவுட்டை எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாங்கிறதையும் தெரிஞ்சிருக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்லேயே இப்போலாம் டிசைனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லைடுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிசைன்ஸ் அதுவே சஜஸ்ட் பண்ணும். அதில் இருக்கிறதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். இதில் ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் கலர், அலைன்மெண்ட், லைன் ஸ்பேசிங் இதெல்லாம் எப்படி பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுக்கணும்னா அதுக்கு புல்லட்டின்லாம் நீங்கள் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஒரு விஷுவலில் நம்ம இன்சர்ட் பண்ணி எடிட் பண்ணலாங்கிற மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ், ஷேப், ஐக்கன், ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணலாங்கிறது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஃப் பேஸ் பண்ணி கொடுத்தா இன்னுமே கொஞ்சம் அந்த ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு இமேஜை வந்துட்டு நம்ம ரீசைஸ் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுங்கிற அந்த பொசிஷன்லாம் தெரியணுங்கிறது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிகினராக இதெல்லாம் பேசிக்ஸு. நெக்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு எப்படி அனிமேஷன் அப்புறம் டிரான்சிஷன் பண்ணலாங்கிறத. இப்போ நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட்லாம் அந்த ஸ்லைடு ஷோ மோடில் போட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் இல்லை ஒரு டெக்ஸ்டே வச்சுக்கிட்டா அது வந்துட்டு ஸ்லைட் ஆகி வர மாதிரி இல்லை டிரான்சிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் லிட்டில் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிசைன் அண்ட் லேஅவுட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிசைன் தீம், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது, அப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி அலைன் பண்ணி குரூப் பண்ணலாங்கிறது. நெக்ஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம எப்படி வந்துட்டு வியூவர்ஸ்க்கோ இல்லை ஆடியன்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், ஸ்லைட் ஷோடைய கண்ட்ரோல் எப்படி எடுக்கணும், நேவிகேட் பண்ணுறது, பின்ன அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் எல்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறது நீங்கள் பேசிக்காக ஒரு பிகினருக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு வந்துச்சுன்னா அதில் வந்துட்டு ஒரு பிகினராக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பேசிக் இதில் பார்க்கலாம். இதுலேயுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்ஃபேஸ் அண்ட் நேவிகேஷன். சேம் அந்த ரிப்பன், டேப்ஸு, குவிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லியிருப்பாங்க. அது மேலேயே இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் பேசிக் லேஅவுட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட், அந்த ஃபாண்ட் சைஸு, பேக்ரவுண்ட் கலரு, சைஸு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அதுலேயே நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும், அதில் இருக்கிறதும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பிகினர் இது பார்த்தோன்னே நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எப்படி ஒரு புல்லட்டின் கொடுக்கலாம், நம்பரிங், இன்டென்டேஷன், அந்த ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி அலைன் பண்ணலாங்கிற மாதிரியும் பார்க்கலாம். பேராகிராஃப் அண்ட் பேஜ் லேஅவுட்னு வரும்போது எப்படி மார்ஜின் செட் பண்ணணும், பேஜ் பிரேக் நீங்கள் எப்படி கொடுக்கலாம், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்துட்டு எந்த இடைவெளி இருக்கணும், ஹெட்டர்ஸ், ஃபூட்டர், பேஜ் சைஸ் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஓரியன்டேஷன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு எலமெண்ட் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள், ஒரு இமேஜ், ஒரு சிம்பிளாக நீங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அந்த ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. மேபி ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவீங்க. பார்த்துட்டு நமக்கும் ஈஸியாக நீங்கள் பிகினராக இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் அண்ட் டெம்ப்ளேட். எப்படி நீங்கள் ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு ஸ்லைட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்டைலாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாங்கிற மாதிரி. அப்புறம் டாக்குமெண்ட் உடைய டெம்ப்ளேட்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், அதோடைய தீம்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாங்கிற மாதிரி அதுலேயே ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீ பில்டாக இருக்கும், அதையும்னால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் எடிட்டிங் அண்ட் ப்ரூஃப் ரீடிங். இந்த மாதிரி கிராமர் செக், ஸ்பெல் செக் ஏதாச்சும் இருக்குதா இதெல்லாம் பார்க்குறது, ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்காங்கிற மாதிரிலாம். அப்புறம் இந்த கமெண்ட் ஆட் பண்ணுறது, சேஞ்சஸ் ட்ராக் பண்ணுறது. பின்ன ஆஸ் யூஷுவல் அந்த ஃபைலை நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை பிரிண்ட்னாலும் டிஃப்ரெண்ட் செட்டப்பில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒரு நெசசரி ஸ்கில் என்ன எம்எஸ் ஆஃபீஸ்க்குன்னு பார்க்கும்போது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாவே போதும். லைக் எப்படி ஒரு ஃபைல் சிஸ்டம் நேவிகேட் பண்ணலாம், எப்படி நம்ம சேவ் பண்ணணும், டாக்குமெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஃபார்மேட்டாக இருக்கா, நீட்டாக இருக்கா, அந்த லைன் ஸ்பேஸு, ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லாம் நீட்டாக இருக்கா, லே அவுட், எடிட்டிங் இதெல்லாம் டீட்டெயிலுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் சென்ஸ், அந்த பவர் பாயிண்ட் மூலியமாக நம்ம எப்படி கொஞ்சம் டிரான்சிஷன் ஒரு அனிமேஷன்லாம் டிசைன் பண்ணலாங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில். நீங்கள் இதிலே கூட நீங்கள் டைப்பிங்
ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி செப்பரேட்டாகவே நிறைய டைப்பிங் கற்றுக்கிறதுக்கான கோர்ஸ்லாம் ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்குது. அதுலேருந்து கூட நீங்கள் டைப்ஸ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அல்டர்னேட்டிவ் டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தால் சொல்கிறேன், எல்லா கம்பெனிலும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வந்துட்டு ப்ரிஃபரபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ்னு பார்க்கும்போது ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், இதிலே கூகுள் ஸ்லைட்ஸ் அண்ட் கூகுள் டாக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கூகுள் ஸ்லைட்ஸ் அண்ட் கூகுள் டாக்ஸ் வந்துட்டு அல்டர்னேட்டிவ் டு எம்எஸ் பவர் பாயிண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் வேர்டுக்கு வச்சுக்கலாம். இது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சேம் ஃபீச்சர், சேம் கொலாபரேஷன், ஷேரிங் நீங்கள் ஆன்லைனில் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீயும் இருக்குது உங்களுக்கு, க்ளவுட் பேஸ்டு தான். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு ஜிமெயில் வச்சு நீங்கள் க்ளவுடில் போட்டால் எனி சிஸ்டம் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்ரே ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிமிலர் டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ஃப்ரீ, ஆஃப்லைனில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ யூஐ பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் ஓல்டாக இருக்கலாம், சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டுமே ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது WPS ஆஃபீஸு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது, பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாம் இருக்கும், நடுவில் ஷோ ஆகும். இதுவுமே பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ்க்கு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். MS ஆஃபீஸ் ஃபார்மேட்ஸும் இருக்கும். கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் வந்துட்டு ஆடெல்லாம் இருக்கும் போது சம்டைம்ஸ் அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். ப்ளஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ்லேயும் லிமிடேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஆப்பிள் iWork. ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அந்த கம்பெனி யூசர்ஸ்க்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. இது வந்துட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டில் இருக்கீங்க இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கான்ட் யூஸ் திஸ். இப்போ நம்ம குவிக்காக கோர்சஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ஃபார் பிகினர் 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜஸ்ட் பேசிக்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. சர்டிஃபிகேட் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை லிங்க்டின் ரெஸ்யூமேல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை காலேஜ் ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா ரெஸ்யூமே எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத என்னுடைய ரெஸ்யூமே வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்காக. லிங்க் வேணால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ். இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகாது, நான் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு ஃப்ரீ சர்டிஃபிகேட் இல்லைன்னு கமெண்ட்டில் சொன்னாலுமே திருப்பி நான் வீடியோவை தான் ரெஃபர் பண்ண சொல்வேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2x ஸ்பீடில் வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எத்தனை கோர்ஸ்னாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பெய்டு கோர்சஸ் இருக்குது, பட் நீங்கள் இன்கேஸ் பெய்ட் கோர்ஸ் படிக்கிறதா தான் அது உங்களுடைய ஓன் விஷ். நான் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஃப்ரீ கோர்சஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத மட்டும் தான் சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 ஹவர்ஸில் இருக்கிற மாதிரி தான் கோர்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஷார்ட் கோர்ஸ் தான், லைக் 1 ஹவர் 2 ஹவரில் இருக்கிற மாதிரி எல்லா பேசிக்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சேம் கோர்ஸ் ஃபார் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். இதுக்குமே உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகாது. சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகாத சமயத்தில் நீங்கள் அந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு 100% கண்டிப்பாக இண்டிகேஷன் எங்கேயாச்சும் காமிக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லிங்க்டின் ஆர் ரெஸ்யூமேல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரீ கோர்ஸ்னே சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்மையாகவே அந்த ஸ்கில்ஸ் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக லிங்க்டின்லையுமே ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுலேருந்து நீங்கள் அவுட்கம் என்னெல்லாம் படிச்சிங்கிறதையும் ஒரு ஷார்ட் போஸ்ட்டாக நீங்கள் போடலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கான ஃப்ரீ கோர்ஸ், பிகினர் லெவலுக்கான கோர்ஸ், சர்டிஃபிகேட் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்கிறதையும் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க ப்ரீஃபாக. அது நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இது நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரீ கோர்சஸ். இது எல்லா கோர்ஸ்க்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதில் எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லையும் இருக்குது, ப்ளஸ் அதர் லாங்குவேஜ் இங்கே கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு கூகுள் அக்கௌண்ட் மட்டும் வச்சு நீங்கள் இதில் இருந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். வீடியோவில் காமிச்ச இந்த எல்லா ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் ஆர் வெறும் ஃப்ரீ கோர்ஸ்க்கான இருக்கு. வீடியோ டைட்டில் கீழே மோர் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. திருப்பி மோர் ஆப்ஷன் வரும், அதில் லிங்க் டு அப்ளைல கொடுத்துருப்பேன்.